ப்ராப்ளம் நம்பர் 21. ஒரு வருடத்தில் ரூபாய் 10,000 ஆனது 11,000 ஆகிறது எனில் ரூபாய் 14,000க்கு அதே வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? அதாவது இனிஷியல், அதாவது அசல் பி வந்து அசல் எவ்வளவு? rupees 10,000. ஓகே, இது அசல். மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவு? முதிர்ச்சி தொகை. ஸோ முதிர்ச்சி தொகை வந்து 11,000, rupees 11,000. ஓகே, அப்போ வட்டி எவ்வளவு? ஸோ வட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு முதிர்ச்சி தொகை மைனஸ் அசல். 11,000 மைனஸ் 10,000. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1000 ரூபா. வட்டி வந்து கிடைக்கிறது rupees 1000 ரூபா. நம்ம கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 1000 ரூபா, ரைட்டா? ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. n எவ்வளவு? 1 இயர், ஒரு வருடத்தில். n வந்து 1. ஸோ P வந்து எவ்வளவு? P வந்து rupees 10,000. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் வந்து 1000. ஸோ 1000 is equal to 10,000 into 1 into R divided by 100. That is என்ன? So 1000 divided by 100 is equal to R. So R is equal to 10%. So the rate of interest எவ்வளவு? 10%. Rate of interest 10% இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல நீங்க 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா 11,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ 5 வருஷம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான்? 14,000 ரூபாய்க்கு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குங்கிறான். ஸோ P இஸ் ஈக்குவல் டு 14,000 rupees 14,000. ஓகே, P. N எவ்வளவு? N இஸ் ஈக்குவல் டு 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRN by 100. 14,000 ஓகே into N5 into 10 divided by 100. அடிச்சிட்டீங்கன்னா 1400 into 5 சைபர் 7,000 rupees. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? ருபீஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸுக்கு 14,000 டெபாசிட் பண்ணீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்டாக இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 7,000. ஸோ 5 ஆண்டுகள் எவ்வளோன்னா rupees 7,000. This is the answer. This way you have to work out this problem. Problem number 22. ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கும்போது n is equal to 5. ஓகே, தனி வட்டி அந்த தொகையில் பாதி எனில், ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட். இது அசல் வந்து எக்ஸ், அந்த தொகையில் பாதி கிடைக்குது. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் பை 2 ஆர் 1/2 இன்ட்டு எக்ஸ். ஓகே, இதான் என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா அதனுடைய வட்டி விகிதம் என்ன? இதான் கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/2x, where x is the principal அசல். ஸோ எக்ஸ் வந்து 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100, that is equal to x by 2, that is equal to x into n5 into r divided by 100. Let's simplify பண்ணுவோம். This is become 20. So 20x by 2 is equal to r into x. R is equal to 20x by 2x. So x get cancelled. R is equal to 10%. So the rate of interest வந்து 10% இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து 50. சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து P is equal to
ஒரு 1000 ருபீஸ் வச்சுக்குவோம். ஓகே, இந்த கணக்குப்படி வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 500 ருபீஸ் வரும் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 500 வருதா? 1/2 இதனுடைய பாதி அமௌண்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P 1000 into R, rate of interest R, n 5 years divided by 100. ஸோ இது அடிச்சிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 500. ப்ராப்ளம் கரெக்ட் இல்லையா? இப்போ 10% இருக்கிறப்ப 5 வருஷத்தில் இது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 500 ருபீஸ் கிடைக்கும். ப்ராப்ளம் நம்பர் 23. ஒரு தொகை 12% ஆண்டு வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை கணக்கிடு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. R is equal to 12 into 1/2 or 25/2. 25/2 இதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுதான் இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிரின்சிபல் அசல் P கொடுக்கல, P is equal to X. ஓகே, அவங்க கேட்டுக்கிறது என்னன்னா என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் அது இரட்டிப்பாகிறது. அதாவது இந்த எக்ஸுங்கிறது 2x ஆகும். ஸோ A is equal to 2x. ஓகே, A is equal to 2x. அப்போ வந்து ஏங்கிறது மெச்சூரிட்டி வேல்யூ 2 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ இது வந்து முதிர்ச்சி தொகை இல்லையா? முதிர்ச்சி தொகை. ஓகே, முதிர்ச்சி தொகை. இப்போ வந்து முதிர்ச்சி தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. இப்போ நமக்கு வந்து வட்டி வேணும். வட்டி இஸ் ஈக்குவல் டு முதிர்ச்சி தொகை, தட் இஸ் 2x minus x, that is equal to x. வட்டி வந்து x. வட்டி வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அசலும் x, வட்டி x. அப்போ தான் வந்து இது வந்து 2x ஆகும். இப்போ x is equal to PNR divided by 100. ஓகே, ஸோ P எவ்வளவு? x. n எவ்வளவு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. ஓகே, n. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/2. ஓகே, டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இப்போ நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். we have to calculate what is the value of n. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 25 n into x divided by 200. கரெக்டா? ஸோ 200x is equal to 25 n into x. ஓகே, இப்போ x is equal to 200x divided by 25x. Sorry, n is equal to இப்போ வந்து என்ன? x get cancel. n வந்து 8 years. 8 வருஷத்துல இந்த அமௌண்ட் 12 அதாவது 12% வட்டி 8 வருஷத்துல 2 மடங்கு ஆகும். ஓகே, இதான் வந்து ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 24. ஒருவர் ரூபாய் 5000 வங்கியில் 8% வட்டி விகிதத்தில் செலுத்துறார். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. 5000 ருபீஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதாவது அசல், அதாவது பிரின்சிபல், இது வந்து அசல் வந்து ரூபாய் 5000. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R is equal to 8%. எத்தனை ஆண்டுகளில் அவருக்கு வந்து மெச்சூரிட்டி வேல்யூ A அந்த முதிர்ச்சி தொகை வந்து ரூபாய் 5800 கிடைக்கும் அப்படிதான் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து வட்டி இஸ் ஈக்குவல் டு முதிர்ச்சி தொகை மைனஸ் அசல். ஓகே, A minus P. So that is 5800
minus 5,000, that is equal to 800 rupees. Rupees 800. இதுதான் வந்து வட்டி. ரைட்டுங்களா? இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? 800 ரூபா. 800 ரூபா கிடைக்குது. அப்பன்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ 800 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRN டிவைடட் பை 100. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ 800 இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு R, தட் இஸ் ஈக்குவல் டு N. ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 800 இன்ட்டு 100 டிவைடட் பை P வந்து 5,000. அவர் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து 5,000 P. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8, தட் இஸ் ஈக்குவல் டு N. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஸோ 80 டிவைட் பை 840 40. ஸோ 2 வருஷம் 2 இயர்ஸில் அவர் எவ்வளோ கிடைக்கும்? 2 இயர்ஸில் 5,000 ரூபாய் கிடைச்சிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இருக்கிறது. ஓகே, ஸோ தெரிஞ்சாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் இருக்குது? 2 வருஷத்தில் இவருக்கு 5,800 ருபீஸ் கிடைக்கும். ஒரு 6,000 வங்கியில் செலுத்தி, அதாவது அவருடைய பிரின்சிபல் அசல் எவ்வளவு? 6,000 ருபீஸ். 6,000 எத்தனை வருஷம்? N is equal to 5 years. 5 ஆண்டு செலுத்துகிறாரு. 5 ஆண்டுக்கு டெபாசிட் பண்ணிருக்காரு. பின்னர் அக்குமுலேட்டட், தட் இஸ் சம் முதிர்ச்சி மெச்சூரிட்டி வேல்யூ வந்து அவருக்கு rupees 7,500. ஓகே, 7,500 ருபீஸ் அவருக்கு கிடைக்குது. எனில் அவருக்கு பேங்க் கொடுத்த வங்கி அளித்த வட்டி விகிதம் எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ மெச்சூரிட்டி வேல்யூ A is equal to P plus simple interest. ஓகே, அப்போ simple interest is equal to maturity value A minus P. So 7,500 minus 6,000, that is equal to simple interest is equal to 1,500. ஸோ அவர் கிடைக்கக்கூடிய வட்டி 1,500 ரூபா கிடைக்கும். அவர் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? 5 வருஷத்தில் 1,500 ரூபா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் that is simple interest is equal to PRN divided by 100, that is 1,500 is equal to P 6,000 rupees, R தெரியாது, 5N வந்து 5 years கொடுத்துட்டாங்க, divided by 100. ஓகே, இதை எடுத்து அடிச்சிங்கன்னா ஸோ திஸ் இஸ் 300 R. ஸோ R is equal to 1,500 divided by 300. ஸோ இதை எடுத்து அடிச்சிங்கன்னா ஸோ 5%. Rate of interest is 5%. ஸோ 5% rate of interest 5 வருஷத்துக்கு 6,000 ரூபா டெபாசிட் பண்ணுங்க. 5 வருஷத்தில் 7,500 ருபீஸ் கிடைக்கும். ஆன்சர் வந்து வங்கி கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%.